வீட்டிலிருந்து 3 மணிக்கு போய்கிட்டேன் சீவதற்கு. மெயின் அந்த இந்த போற பிள்ளையாவிலிருந்து 3 கிலோமீட்டர் உள்ள போவோம். போய் அங்கிருந்து அங்கத்து 8 பேனை சீவி போட்டு இஞ்ச வரும்பொழுது நாகேசகா என்பவர் காணியில் மீதி பேனை சீவுறதுக்கு இருக்கு. அது சீவும் பொழுது நான் முதல் பனையில் ஏறதுக்கு 5:35 பனையில் ஏறி போனில் நேரம் பார்த்தேன். பார்த்து 6 பனை சீவி போட்டு 7 பனை சீவி கொண்டு போய் ஏற நிற்கும் பொழுதுதான் பொலிசி யூனிஃபார்மோடையும் சிவில் சும்மா எங்களை ஜீன்ஸ் ஷர்ட் போடுற மாதிரி 2 பேர் மோட்டர் சைக்கிள் இருந்த பேர்களை தூக்கினாங்க. அப்ப நான் போய் கூப்பிட்டு கொண்டு போனேன். போனப்பட தாங்கள் கூப்பிட்டதாக என்ன உருட்டிச்சு. நேரம் பிந்திட்டு நான் நேரம் இருக்கு. இப்ப 5:40 ஆச்சு. 5:50 மட்டும் வச்சு காய்ச்சினோம். உலகம் காய்ச்சினோம். குற்றம் நேரம் போட்டு தண்டு சொல்லிச்சினோம். நான் ஓமெண்ட் சொன்னேன். சரி எழுதும் கொண்டு சைன் பண்ணி விட்டேன். சரி இங்க போடாமன்ற ரோட்டுக்கு கூட்டிக் கொண்டு போச்சினோம். வானத்தில் இருந்தவர்களை கக்கி தந்தினம் கிளக்கி கொண்டு போச்சு. தங்கடையாக அங்க நிற்குதுன்னு அங்க இங்கிருந்து அங்க போற அளவுல 6:30 ஆச்சு. போன உடனே மோட்டர் சைக்கிளாக வந்ததுக்கு முன்னம் 2 கைகளையும் குடிச்சினோம். லைட்டை போட்டினோம், அடிச்சினோம் கன்னத்தில். இதான் முடியாது முழு குடிக்கணும். நான் ஏன் அடிக்கிறீர்கள் கேட்டதுதான் வாயை கொத்தி அடிக்கணும். முன்னுக்கு 2 பேரும் மாறி மாறி அடிச்சினோம். சண்டை எதிர்பக்கம் எல்லாம் 8 பேர் இடத்த 6 பேரை இடிச்சினோம். பின்னால் மாறி மாறி பாஸ்கரன் என்பவர் சொல்லித்தான் எனக்கு அடித்தது. திரும்பவும் அவர் அந்த குப்பையில் இருந்த தடியை முறித்து கொடுத்தார். காலில கையில இது எந்த சீவும் தன்னார் அந்த இதாலதான் களத்துல கொலையை போட்டு அடிச்சவர். அப்ப நான் திரும்பிடா களத்துல கொலை போட்டு இப்படி முறுக்கினால் அங்க எங்க போவாது முடத்திலாம் நிற்கும். வரையா பாருங்க பாஸ்கரன் சொல்லித்தான் திரும்பவும் சொன்னார் அடி அடிக்கணும். உறவு பின்ன பொட்டியிலிருந்து பின்னால் சைக்கிள் பொட்டியில் இருந்த சாவி எடுத்து பின்னால் அடிச்சவர். இந்த சாவி இதுதான் சாவி. மற்ற அந்த வளர்த்தடி அது கையில போட்டு நெரிச்சவர். மற்றதாக வடக்கரு மடிச்சு முடிச்சதாக இருந்தது. இதால் செல்ல பக்கமா அடிச்சது. பக்கத்தில் அந்த காணிக்காரன் அடிச்சு கோபுரம் துப்பின கொண்டல் தறி அதுக்கு பேர் அது முறிச்சு சுவாஸ்கரன் என்பவர் கொடுத்தவர். எச்ஏஸ் தான் அடிச்சது. 8 பேர் சுத்தி நின்றவர். அடிக்கும் போது நாங்க என்ன குற்றம் செய்தன வாயை பொத்துறாண்டு மூக்க பொத்தி இடிச்சவர். வாயை பொத்துறாண்டு சொல்லி மூக்க பொத்தி இடிச்சவர். அப்போ இடிச்ச உடனே நாங்க அந்த அளவுக்கு என்ன செய்யறோம் எனக்கு தெரியல. யார் அடிச்ச போனு புறவு தெரியல. பக்கத்துல நடராஜா சவராஜா என்பவர் சுவாஸ்கரனுடன் கூடி நின்றவர். சிவில் உடுப்பு யூனிஃபார்ம் போட்டது இல்லை. முதல் யூனிஃபார்ம் போட்டது சேர்த்து அடிச்சது. புறா ரோட்ல சல்லி போட்டு அடிச்சது சிவில் உடுப்பு. கேட்க அவை பெற்று செய்யல. இது நான் பயத்தின காரணத்தால தான் மீடியாவுக்கு போனேன். எல்லா சங்கத்துக்கும் வச்சு கதவும் கொடுத்து இந்த நடவடிக்கையும் எடுக்கிறேன். ஒரு சில பேர் என்ட்ரி போட்டுத்தான் சனிக்கிழமை 5ஆம் தேதி என்ட்ரி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நின்றனர். பகலும் இரவும் 10 மணிக்கு டாக்டர் டிக்கெட் வெட்டி விட்டவர் போக சொல்லி காயங்களை பார்த்து எல்லாம் மார்க் பண்ணி போட்டு அந்த இதுல போலீஸ் அந்த இதுல பிரச்சனை போங்க. இவர் பாஸ்கரன் என்பவரால் 4-5 அங்கத்தவர் முற்றாக பாதிச்சு இருக்கணும். ஆனா அவர்கள் பயத்தில எதுக்கும் வெளிவர மாட்டாம இருக்கணும். நான் நேரடியா பார்த்த விஷயம். அவர் தான் முழு பணியாலும் அவரு வெட்டினது. நான் நேரடியா கண்டால் பயக்காவது. அவருடைய மனைவியினால் இவருக்கு 4ஆம் தேதி தொழில் செய்ய போன இடத்துலாம் இப்படி நடந்ததை நான் நேரடியாக காணவில்லை. அவர் சொல்லித்தான் அவரை சேர்ந்து இரவு வீட்டை சேர்ந்து ஏழாவது நிலைமையில அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டல் போய் 4ஆம் தேதி நடந்தது. 5ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போய் 6ஆம் தேதி வீட்டை வந்தவர். 7ஆவது நிலைமையால இன்றைக்குத்தான் அவர் இதை அரைக்கிறது சீர் செய்து கொடுத்து செய்திருக்கிறார். அதற்கு ஒரே போன்களும் எடுத்து வருகிறவர் தனியத்தான் அந்த நிலைமையில அதற்கு ஒரு
கொல்லுவேன் எங்களுக்கு முன்னாலே வச்சு விரட்டினவ போனது 4ஆம் தேதி இரவு 4ஆம் தேதி இரவு எடுத்து விரட்டின எங்களுக்கு முன்னால 5ஆம் தேதி ஆக்களை வச்சு அனுப்பிச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு ரெட்ட உதவியும் இல்லை. ஒரு சிலையை வெண்டி கொடுத்திருக்கேன். அதையும் ஒரு முடிவு எடுக்கல. தங்கத்துக்கு தீவு தங்கத்துக்கு மறைச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல. அதனால நாங்கள் இப்படியாக ஒரு முடிவெடுத்துதான் இது ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டதுக்காண்டி இதை நாங்கள் முன் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கு.